போட்டான்னு தருவேன். உன் பெரிய மகன் இல்லாமல் இருக்கவும் எனக்கு ஒரு டீ போட்டு தர மாட்டேங்கிற பாத்தியா? இதே என் மேலே வச்சிருக்க பாசம். அவள் இருந்தா வேகமாக போட்டது உன்ன தருப்பியில்ல. அவள் ஊருக்கு போனோடனே ஒரு டீ போட்டு தர மாட்டேங்கிற. கிச்சன்லையும் போடவே இல்லை. எஞ்சிலேருந்து நீ என்னதான் பண்ண? டீ தானடி, போய் போட்டு குடிடி. நீ சரியான ஆளுதாம்மா. அக்கா இருக்கும்போது மட்டும் போட்டான் தருவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவளை போட்டு குடின்னு சொல்லியிருக்கியா? இப்போ என்னை மட்டும் போட்டு குடின்னு சொல்கிற. இதே என் மேலே உள்ள பாசம். என்னதான் இருந்தாலும் உனக்கு அவன் மேலே தான் பாசம் அதிகம். என் மேலே பாசமே இல்லை. அவள் சொல்கிற மாதிரி என்னை எதுவும் குப்பத்தட்டில் இருந்தால் தூக்கிட்டு வந்தியோ என்னமோ. டேய், உடம்புக்கு முடியலடி, ஒரு மாதிரி இருக்குடி. அதனால தான்டி. அவள் எதுவும் ஃபோன் பண்ணாளா? ஆமாம், நைட்டு பேசிட்டு தூங்க போகிறேன்னு சொன்னான். காலைல எஞ்சி ஃபோன் பண்ணலையே. எனக்கு தலைவலியாக இருந்துச்சு. சரி, நீ எப்பவும் டீ கொண்டாந்து சீக்கிரமே எழுப்பி விட்டுருவியா? இன்னைக்கு வரலைன்னு தான் வந்து பார்த்தேன். ஏம்மா, என்னாச்சு? இல்லடி, ஏதோ ஒரு கனவு வந்துச்சா, அதான் பதட்டத்தில் எந்திரிச்சிட்டு ஒன்றுமே வேலை பார்க்க முடியலடி. சரி, கோயிலுக்காச்சும் போயிட்டு வரோம்னு கிளம்புனேன். அப்படியே உக்காந்துட்டேன். கனவா? என்ன கனவுமா? யாரை பற்றி சொல்லுமா? என்ன கனவு வந்துச்சு? கெட்ட கனவு வந்துச்சா? ஆமாடி, கெட்ட கனவு தான். யாரை பற்றிமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போ, நான் டீ போட்டு எடுத்து வந்துட்டு கோயிலுக்கு போகிறேன். அம்மா ஏதோ பதட்டமாகவே இருக்க மாதிரி இருக்கே. ஏதோ கெட்ட கனவு வேற வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அக்கா ஃபோன் பண்ணலான்னு வேற கேட்குறாங்க. என்ன கனவுன்னு தெரியலையே. அம்மா இல்லைன்னா டீ போடாமல் இப்படிலாம் இருக்க மாட்டாங்களே. சுறுசுறுப்பாக ஏதாச்சும் வேலை பார்த்து நேரம் சமையலே முடிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கின்னு ஒரு வேலை பார்க்கல. என்ன கனவு கண்டிருப்பாங்க? சரி, எதுவாக இருந்தாலும் என்ன, கனவு என்ன பழிக்கா போகுது. அவங்க சும்மா பயந்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன காலையிலே, விடிய காலையிலே இப்படி கனவு வருது? என் பொண்ணு என்ன பண்ணுறான்னு தெரியலையே. காலையில் ஃபோன் அடித்தா ஃபோனும் எடுக்கலை, சைலண்டில் போட்டு தூங்குறா போல், எப்பவும் போல். ஸோ நைட்டு பேசினது என்ன ஏதுன்னு தெரில. கனவு வேறு இப்படி வருது. ஃபோன் அடிக்கலாம் பார்த்தா இன்னும் எந்திரிக்கல போல். வீட்டிலையே தார் வச்சாலும் எந்திரிக்க மாட்டா. அங்கே போய் நல்லா தூங்குவா. அவளை முதல்ல அனுப்பியிருக்கவே கூடாது. அனுப்புனது தான் தப்பாக போச்சு. இப்போ என்ன ஏதுன்னே தெரியல. அவள் வந்தால் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். கடவுளே, என் பிள்ளைய நீ தப்பா காப்பாற்றணும். நல்லபடியாக வந்து சேரணும்பா. பொண்ணுங்களை சைட் அடிக்கலாம் பார்த்தா எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு ஆளை வச்சுக்கிட்டு தான் சுற்றுதுங்க. இப்போலாம் ஸ்கூல் படிக்கும் போதே கரெக்ட் பண்ணிடுறாங்க போல். நம்ம தான் கொஞ்சம் ஸ்லோ. இந்த 90s கிட்ஸாக பிறந்தாவே இப்படி தான். கரெக்ட் பண்ணவும் தெரியாது, கல்யாணம் பண்ணவும் முடியாது. இப்படி தனியாக சிங்கிளாகவே சுற்ற வேண்டியதான். இப்போ இருக்க பிள்ளைங்களாம் ஸ்கூல் பண்ணும்போதே கரெக்ட் பண்ணி காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் நம்ம எங்கே போய் கரெக்ட் பண்ணுறது? இதில் இந்த 2 பக்கியில் ஆளையே காணோம். டேய் விக்ரம், நீ என்னடா இன்னும் சைட் அடிக்கிறது விடலையா? பொங்கட்டி எங்கிட்டு நீங்கள் நேரம் வாய் வச்சியே. ஒரு பிள்ளைய கூட இன்னும் திரும்பி பார்க்கல. எல்லாம் ஒரு ஆளை வச்சு கூட சுற்றிக்கிட்டு இருக்காளுங்க. நான் எங்கேயே போய் சைட் அடிக்கிறது? நான் வந்து ஏதாச்சும் தனியாக சிங்கிளாக இருக்குமான்னு பார்க்குறேன். ஒன்றத்துக்கும் இல்லை. நான் வந்து சிங்கிளாக இருக்கேன்னா எல்லாரும் இருப்பாங்களா சொல்லு? என்னோட சேர்ந்து நீங்கள் இருந்தே சிங்கிளாகவே திரியிறிய. எல்லா பிள்ளைகளையும் பாரு எப்படி ஜோடியாக சுற்றிக்கிட்டு திரிறாங்கன்னு. நீங்களாம் சுத்த வேஸ்டடி. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா. அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. ஆமாம், நீ மட்டும் நிற்கிற, கமலி எங்க? பிச்சுப்படி பிச்சு பார்த்துக்க. நீங்கள் என்ன தூங்கியிருப்பீங்க? என்கிட்ட வந்து எங்கன்னு கேட்குறேன். இல்லையடா, நைட் நான் வெளியில் உட்காந்தே இருந்தேனா, அப்படியே சோபாவில் படுத்து தூங்கிட்டேன். ட்ரெஸ்ஸும் உன்னோட ரூமில் தானே இருந்துச்சு. அப்புறம் காலைல இருந்துச்சு, அங்கேயே போய் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டேன். கமலி நான் வந்திருப்பான்னு நினச்சேன். அப்போ வேணா தூங்கியே எந்திரிக்கலையா? கிழிஞ்சு போச்சு. வீட்டில் தூங்குற மாதிரி நின்று தூங்கிட்டு இருக்கா போல. வீட்டில் என்ன அம்மா 2 போட்டு எழுப்பி விட்டுருவாங்க. இங்கே யாரும் எழுப்பலையில், அதனால அவன் நோக்கத்துக்கு தூங்கிட்டு இருக்கா போல. விட்டா கல்யாண பொண்ணுலாம் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வருவா போல. போய் அவளை எழுப்பி விடு. கல்யாணத்தை பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். என்னடா சரியான தூங்க முடிஞ்சியா இருக்கா? நைட்டும் சீக்கிரம் தூங்கி போயிடறா, காலையில லேட்டாக தான் எந்திரிக்கிறா. எப்படி தான் இவளுக்கு தூக்கம் வருதோ? இதில் மத்தியானம் வேற ஒரு தூக்கம் போட்டுறா. என்னதான் பிள்ளையோ, எப்போ படுத்தாலும் தூக்கம் வந்துடுது. நம்மளை பாரு, தூக்கங்கிறதே வரமாட்டேங்குது. என்ன பிரியா, தூக்கம் வராமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவளுக்கு நல்லா தூக்கம் வருது, நமக்கு வரலனா அவளுக்கு வராமல் இருக்குமா? நல்லா தூக்கிட்டு போட்டுமே வீடு. இது இருந்தாலும் அடுத்த இடத்துலையும் வந்து இப்படி தூங்குனா என்ன? கல்யாணத்தை பார்க்க வந்தாலும் எதுக்கு வந்தா? போய் அவளை எழுப்பி விட்டுட்டு வா. சரி, நான் போய் எழுப்பிட்டு வரேன். சரி இருடி, நானும் வரேன். நீ என்ன போய் எழுப்புனா நீ பேச அவளுக்கு சொக்கிக்கிட்டே வரும், மறுபடியும் தூங்கிடுவா. நான் வந்தேன்னு வச்சுக்க, ஒரு கப்பு தண்ணி எடுத்து தலையிலே ஊற்றி விடுவேன். அப்போ அதறி அடிச்சுக்கிட்டு எப்படி எந்திரிக்கிறான்னு பாரு. இனிமேல் காலையில் எந்திரிக்கும் போதெல்லாம் அவளுக்கு என்னோட ஞாபகம் தான் வரணும். ஏண்டா, உனக்கு சைட் அடிக்க ஆள் கிடைக்காம இருக்கவும் கமலியை போய் பாடாப்படுத்த போறியா? உனக்கு ஆள் இருந்தால் இன்னும் பிள்ளை கிளப்பியிருக்க மாட்டேன். மெதுவாக கல்யாணத்தை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லியிருப்பேன். யார் உனக்கு சைட் அடிக்க ஆள் இல்லாமல் இருக்கவும் சீக்கிரம் கிளம்புன்னு பார்க்குறியாக்கும்.
ஆமாம், சைட் அடிக்க பிள்ளைகளும் இல்லை, யாரும் இல்லை. சும்மா இங்கேருந்து என்ன பண்ணுறது, வெட்டியாக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கு நம்ம வாட்டுக்கு ஊருக்கு போனாலும் அங்கே போய் எப்போ வர பிள்ளை வருங்கள்ல, அதை சைட் அடிக்கலாம்ல. வர வர நல்லா மாறிட்டடா. அங்கேதான் உனக்கு ஒரு ஆள் இருக்குல்ல, அப்புறம் என்ன? என்னடா பார்க்கவே போலையாடா நீ? இல்லை பிரியா, அவளா தேடி வருவா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா நானாக போய் ரோஸ் கட் வாங்குறதுக்கு அவளா வருவாள்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி வா, போய் அவளை எழுப்பி விடலாம், கல்யாணமே முடிய போகுது. அத்தை, சஞ்சய் மாமா எங்க? ஆளையே காணோம். தெரியலம்மா, இன்னும் எந்திரிக்கல போல. எந்த ரூம்ல இருக்கான்னு தெரியல. நானும் போய் ரூம்ல பார்த்தேன், ஆளை காணோம். வேற ரூம்ல இருக்கானா இல்லை எந்திரிச்சு எங்கேயும் போயிட்டானான்னு தெரியல. காலையில சீக்கிரம் கிளம்பி போகணும்னு சொன்னேன், பார்த்தா இன்னும் ஆளை காணோம். அதான் நானும் நின்றுக்கிட்டே இருக்கேன். நீனு பார்க்கலையாம்மா? என்ன அத்தை இப்படி சொல்றாங்க? சஞ்சய் அவன் ரூம்ல இல்ல. காலைல பார்க்கும்போது நான் வெளியில வந்து கிளம்பியிருப்பேன்ல நினைச்சேன். நைட்டு கொடுத்த மருந்து நிறம் தெளிஞ்சிருக்குமே, தெளிஞ்சவன் கிளம்பியிருப்பேன்ல நினைச்சேன். ஆனா இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப எங்கே தான் போயிருப்பேன்? நைட்டு ரூம்ல வந்து படுக்கல. ஒருவேளை பாத்ரூம்ல கிடப்பான்னு பார்த்தேன். நெட்டவே இருப்பாரு, அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை அத்தை சொல்ற மாதிரி ஊருக்கு போயிருப்பாங்களா? அத்தையை விட்டுலாம் போக மாட்டாங்களே அப்படிலாம். சஞ்சய்க்காக எவ்வளோ அழகா கிளம்பி வந்தேன். கஷ்டப்பட்டு இந்த சாரீலாம் கட்டணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா, அதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்தனே. நைட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் நினைச்சது நடந்திருக்கும். சரி இப்போச்சும் சாரீலாம் கட்டி அழகா இருப்போமே, நம்மளை பார்த்தோன்னே சஞ்சய்க்கு பிடிச்சிருமே அப்படிலாம் நினைச்சு அழகா மேக்கப்லாம் பண்ணி வந்தனே. ஆனால் இப்போ பார்த்தா சஞ்சயே ஆளை காணும். எங்கே தான் போயிருப்பாரு? என்ன சரி நீ சஞ்சய் எங்கேயும் பார்த்தியா? ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கலம்மா, ஃபோனே போக மாட்டேங்குது. சார்ஜ் இல்லாமல் கிடக்கா, என்னன்னு தெரியல. நைட்டு போய் தூங்க போகிறோம்னு சொல்லிட்டு தான் போனான். ஆளையும் காணும், பேரையும் காணும். ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னு அவசரத்தில் போயிட்டானா என்னன்னு தெரியல. போனாலும் ஃபோன் பண்ணி சொன்னாதானே நம்ம பச பிடிச்சாச்சு ஊருக்கு போகலாம். இல்லைங்க அத்தை, உங்களை விட்டுட்டா ஊருக்கு போகிறாங்க? அப்பெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. பக்கத்துல எங்கேயும் வெளியில எதுவும் போயிருக்கலாம்ல. யாரும் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தால் கூட பார்க்க போயிருக்கலாம். சரி, கல்யாணம் முடிகிற வரைக்கும் பார்ப்போம். சஞ்சய் கண்டிப்பாக விட்டுட்டு தான் ஊருக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். சரி, வரும்போது காரில் வந்துட்டோம், போகும்போது பஸ்ஸாக ஏறி போகணுமா? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே. நான் ஒரு கணக்கு போட்டு வந்தேன், ஆனால் இங்கே அவன் ஒரு கணக்கு போட்டு வைக்கிறேன். நம்ம நினச்சது நடக்காது போல. நடக்காதுன்னா இல்லை, நம்ம நடத்தியே காட்டணும். சரிலாம் கட்டி வீணாக போச்சு. சரி, என்ன பண்ணுறது? அடுத்து ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு சஞ்சய் கட் பண்ணிடலாம். நான் எங்கே இருக்கேன் இப்போ? இவன் என்னோட ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நைட்டு ஜூஸ் குடிச்சோன்னு இது ஒரு மாதிரி வந்துச்சு. அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு, எல்லாம் இவளோட வேலை தானா? இவ இப்படி இங்கே வந்தா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே திரியிறாளா? ஏய், என்னோட ரூம்ல என்னடி சாகவாசம் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு முதல்ல. ஏய், நீ என்னோட ரூம்ல எப்ப வந்த? வந்து என் பக்கத்துல படுத்து கிடக்குற. ஷூ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ரூம்ல வந்து என் பக்கத்துலயே படுத்திருப்ப. எப்படா வந்த நீ? இதுக்கு தானே நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்த. என்னமோ என்னை ஃபாலோ பண்ணேன்னு சொன்னதுக்கு உனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. இப்படா பண்ணி வச்சிருக்கேன். ஹே, இது என்னோட ரூம். நீ தான் என்னோட ரூம்ல திருட்டுத்தனமா வந்து படுத்திருக்க. எத்தனை நாளா இப்படி என்னை அசிங்கப்படுத்தணும்னு கங்கன்னு கட்டிக்கிட்டு இருக்க? ஏதோ அன்னைக்கு தெரியாம காரை வச்சு உன் பைக்கை அடிச்சுட்டு, அதுக்காக நீ இப்படிதான் பண்ணுவியா? முதல்ல யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி வெளியில போயிரு. யாராச்சும் பார்த்தாங்கன்னா வேற மாதிரி ஆயிரும். எல்லாரும் பார்க்கட்டும், அப்பதான் உன் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஏய், இங்க பாருடி, யாராச்சும் பார்த்தாங்கன்னா வேற மாதிரி ஆயிரும். பேசாம போயிரு. இந்த டீ போட்டு பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏம்மா, என்னம்மா சத்தம்? நீங்க கத்துறது வெளியில வரைக்கும் கேக்குது. எதுவும் பிரச்சனையா? ஆமாங்க அங்கிள், நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாம என் பக்கத்துல வந்து என் பெட்லேயே படுத்திருக்கேன். காலைல இருந்துதான் நானே பாக்குறேன். அதை கேட்டா இவனுக்கு கோவம் வருது. என்ன ஏதுன்னு கேளுங்க. இவன் என்ன லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே, தெரியாம வந்து படுத்துட்டேன். அதோட போக விட்டுருந்தா யாருக்கும் தெரியாம இருந்திருக்கும். இவன் ஆளை கூப்பிட்டுல சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எந்த பிரச்சனையில கொண்டு முடிய போகுதுன்னு தெரியல. அப்ப வந்தாதான் தப்பா போச்சு. எல்லாம் இந்த அம்மா சொன்னது. இந்த டீ குடிச்சதோட ஒரு மாதிரி வந்துச்சு. இது யார் ரூம் தானே? முதல்ல வேற ரூம்பா? அதுவே எனக்கு தெரியலையே. தம்பி, நீங்க எந்த ரூம்பா? நான் 214. இது 215. நீங்க தான் மாறி வந்து படுத்திருக்கீங்க. என்னத்த சொல்ல, இருங்க ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். ஆமாங்க அங்கிள், கூட்டிடுவாங்க. அப்பதான் இவெல்லாம் அடங்குவேன். என் ரூம்ல வந்து படுத்துக்கிட்டு அவ்வளோ ரூமுக்கு வந்தோம்னு என்னையவே சொல்றேன். என்னப்பாச்சு? என்ன சொல்றீங்க? அப்படியா? நம்ம ஊருக்கு கல்யாணத்துக்கு வந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சா? இதை சும்மாவே விடக்கூடாது. வாங்க போய் எல்லாத்தையும் சொல்லி பஞ்சாயத்தை முதல்ல கூட்டலாம். ஆமா, அதுதான் கரெக்ட். எல்லார்ட்டையும் சொல்லி பஞ்சாயத்து கூட்டுறதுதான் தேவையில்ல. பாவம் இந்த பொண்ணு. இது 4 பேருக்கு தெரிஞ்சா யார் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவா?
சரி வாங்க போலாம். ஏம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம்ல, நாங்க பார்த்து எல்லாம் பண்ணி வைக்கிறோம். இவன் என்ன வேலை பார்த்துருக்கேன், இவனை சும்மாவே விடக்கூடாது. யார் ரூம்ல நீ வந்து படுத்துட்டு நான் ஒரு ரூம்ல வந்து படுத்த நான் சொல்றேன். இப்ப இருக்குடா, இனி என்ன செய்யறாங்கன்னு மட்டும் பாரு. இங்க பாருடி, உன்னோட வாழ்க்கையை நாசமாக்கி என்னோட வாழ்க்கையை நாசமாக்குற. ஏதாச்சும் ஒன்று இப்போ ஆச்சு, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். போடா, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. என்ன பிரியா, இந்த ரூம் தானே? அவளை எங்கே ஆளையே காணோம். உனக்கு என்ன ரூம் நம்பர் கூட ஞாபகம் இருக்காதா? இல்ல விக்ரம், எனக்கு என்ன ரூம் நம்பர் கூட தெரியாதா? நான் என்ன சின்ன குழந்தையா? இந்த ரூம் தான். அப்போ எங்க அவ ஆளையே காணோம்? ஒருவேளை அவளா எந்திரிச்சு குளிக்க போயிட்டாலோ என்னமோ. ஆனால் குளிக்கிற சத்தம் கூட கேட்கலையே. விக்ரம், உன்னோட ரூம்ல தானே திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால அங்கே போய் குளிச்சுட்டு இருந்தாலும் இருப்பா. நம்ம தான் அவ போறதை கவனிக்காம வந்துட்டோமோ என்னமோ. சரி வா போலாம், எந்திரிச்சா சரிதான். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். திங்ஸ்லாம் என் ரூமில் தானே இருக்குது. நீ வந்து எப்போ குளிச்சு கிளம்புனானே எனக்கு தெரியல. அதே மாதிரி அவளும் போயிருப்பா. சரி கிளம்பி வரட்டும், வா போய் பார்ப்போம். பசிக்குது வேற. இவ பண்ணனால பந்தியில் அங்கே ஒன்றுமே இருக்காது. வடையெல்லாம் தீர போகுது. வெறும் இட்லியும் சாம்பார் தான் வைப்பாங்க. பொங்கல்லாம் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் காலியாயிரும். கெட்டி சட்னி காலியாயிரும். இவளை வச்சுக்கிட்டு நம்ம பேசாமல் சாப்பிட்டு கூட வந்திருக்கலாம் போல. இப்போ பார்த்து திங்கிறதுலே குறியாயிருடி. எனக்கு தான் பசிக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவளை விட்டுட்டு போய் சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்டதும் வெளியில் வந்துடும். ஒரே குத்திடுவா. சரி விக்ரம், வா போய் அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட போகலாம். அவள் போகிற நேரத்துக்கு நேரம் குளிச்சு கிளம்பினாலும் கிளம்பியிருப்பா. நம்ம போய் கூட்டிகிட்டு போய் சாப்பிட போயிடலாம். கொஞ்சம் முந்துனா பொங்கல் வடையாச்சும் கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்க வெறும் இட்லி தான். அது கூட இல்லாமல் போகலான்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி வாடி, எப்போ பார்த்தாலும் திங்கிறதே தீனி பண்ணாருங்க ரெண்டு பேரும். நீ என்ன எப்படி சொல்கிறேன்னா அவள் என்ன சொல்கிறாளோ.